எதிர்காலத்திலே இந்த இளைய மருத்துவர்கள் எல்லாம் சமூகத்திலே சென்றால் நோயாளிகளுடைய மனதிலே பதியக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும். ஏற்கனவே முன்னாலே இருந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னே இதே கருத்து தான். நோயாளிகளுடைய இதயத்திலே போய் தங்குகின்ற அளவுக்கு அதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த சொல்லாடல் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் பல தமிழ் பேச்சாளர்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயும் தமிழையும் வளர்க்க வேண்டும். மற்ற மொழிகளிலேயும் நாம் சிறப்பு பாரதியார் 9 மொழிகளை கற்றிருந்தார், மற்ற மொழிகளையும் கற்றிருக்க வேண்டும் என்று சொல்வதற்காகவும் பல நோக்கத்திற்காகவும் இது ஒரு பல நோக்கு பல மருத்துவம் சங்கமமாகின்ற ஒரு இடமாகவும் பல நோக்கங்கள் சங்கமாகக்கூடியவரையும் கருத்தை பாராட்டி அவர் சொல்லை பிரித்து மனதிலே பதிய வைக்கப் போகின்றார். நான் இன்னும் கேட்டதில்லை. பேராசிரியர் தனசேகரவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி எனக்கு உதாரணம் காட்டினார். அதை வைத்தே நான் ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுகோல் அவர் எடுத்துக்கின்ற முயற்சி பாராட்டக்கூடிய முயற்சியாக அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு என்னுடைய உரையை வணக்கம். இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சொல் மருத்துவம். அப்படிதான் நான் பேசுவேன். தனசேகரன் ஐயா தான் சொன்னார், சொல்லாத சொல், அந்த சொல்லாத சொல் மருத்துவம். மருத்துவ உலகம் இது நாள் வரை சொல்லிவிட்டதும் சொல்லாமல் விட்டதும், சொல்லிவிட்டது ரெலவெண்டா சொல்லாமல் விட்டது ரெலவெண்டா, அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ சர்க்கரை, சர்க்கரை என்ற வார்த்தைக்குள்ளேயே கரை இருக்கு. கரைத்தால் அது கரையும், கரைந்தால் அது குறையும், குறைந்தால் அது மறையும். நாம கரைத்து அதை தீர்க்கல, நம்மளை தீர்த்து பவானியில கரைக்கும். நாம கரைச்சி தீர்க்கல, அதை நம்ம லிக்விடேட் பண்ணலன்னா நம்மள லிக்விடேட் பண்ணிடும். இவ்வளவுதான் எளிமை உண்மை. கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். கரைத்தால் தான் கரையும், கரைந்தால் தான் குறையும், குறைந்தால் தான் மறையும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசல்யூஷன் 3 நடந்தாதான் சொல்யூஷன். Dissolve your sugar, solve your sugar. Dissolution indicates the solution, dissolution includes the solution. All that the patient should have is a resolution for dissolution. In resolution also there is a solution, in dissolution also there is a solution. தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு போகுது. நான் போய் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன், நீ யாருமே ஒண்ணுக்கும் போல. தண்ணி குடிச்சா ஒண்ணுக்கு போகும், ஒண்ணுக்கு போனா வரும், ஒண்ணுக்கும் போக வேண்டாம். ஒண்ணுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவன் எக்ஸ்ரே, ஸ்கேனு, லெபரட்டரி எல்லாத்துக்கும் போகணும். ஒண்ணுக்கு போறது பரவாயில்லையா, எல்லாத்துக்கும் போறது பரவாயில்லையா, அவங்க முடிவு பண்ணிக்கணும். மொத்தமா சிந்திக்க வைக்கிறது தான் வைத்தியம், ரத்தமா சிந்திக்க வைக்கிறது பைத்தியம். ஆனா ஒரு இல் பர்சன் அப்படின்னா இல் மைண்டட் பர்சன். நல்லா புரிஞ்சுக்கணும். ill minded person can never be well minded. சொல்லுவோம் இல்லையா, ill person, healthy mind in a healthy body, ill mind in an ill body. அந்த பேஷண்ட் அதை ஏத்துக்கிறது இல்லை. அப்ப அவனுக்கு இல் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அவன் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்குவோம். ஊசி வச்சு குத்தணும், கத்தி வச்சு நறுக்கணும், இதெல்லாம் இல் ட்ரீட்மெண்ட். ஆனா இந்த இல் ட்ரீட்மெண்ட் தான் அவன் வெல் ட்ரீட்மெண்ட் நினைச்சுக்குவான். அதுக்குதான் நிறைய காசு கொடுப்பான். கரெக்டா? கத்தியை காமிச்சா ரூபாய் எடுப்பான். கத்தியை காமிக்கலன்னா, வாய் கத்தி சொன்னா ஏறாது, கூர் கத்தி சொன்னாதான் ஏறும். இது ஒரு இல் பர்சனுடைய மனநிலை. இப்போ ஒரு நோய்க்கும் வகை தெரியாத நோயாளி இல்ல 2 வகை இருக்கு. இது திருந்தும் வகை, இது வருந்தும் வகை. இதுல டைப் 1, டைப் 2, டைப் 3 3 டைப் இருக்கு. இவனுக்கு திருந்த சொன்னா ஏறும், இவனுக்கு மருந்து சொன்னா ஏறும். நம்மளே சொல்றோம்ல, டாக்டர்கிட்ட போய் திருந்துற வேலையெல்லாம் நமக்கு ஆவாது டாக்டர், எதனாச்சும் மருந்து கொடுன்னு கேட்கணுமா இல்லையா? திருந்துற வேலையெல்லாம்
ஆகாது, எதுனாச்சும் மருந்து கொடு அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து டைப் 1 swallowing type. This fellow swallows anything but pride. இந்த மருந்து சொன்னாங்க. This fellow swallows his pride, accepts reality. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கரைத்தால் கரையும், கரைந்தால் குறையும், குறைந்தால் மறையும். இது வந்து ஒரு ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத். இந்த வார்த்தையை ஒத்துக்கணும்னா நம்ம ஈகோவை விட்டு கொடுக்கணும். நம்ம ஈகோவை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப என்ன சொன்னா, திருந்து சொன்னா ஏறது இல்லை. இதை விட மட்டும் குத்தி சொன்னா ஏறும், இவருக்கும் குத்தி சொன்னா ஏறும். என்ன வித்தியாசம்? இவருக்கு பேசி குத்தி சொன்னா ஏறும், அவருக்கு ஊசி குத்தி சொன்னாதான் ஏறும். இன்சுலின் வியாபாரம் ஆகும். இன்சுலின் வியாபாரம் ஆகுமா? இன்சுலின் வியாபாரம் ஆகுது, இன்சுல் வியாபாரம் ஆகுமா? ஆகாது. ஏன்னா you are treating a ill person, ill-minded person. இது needle type. Some fellows accept reality when needled by words. Many people accept real needles. 35 வருஷமா ஊசி குத்திக்கிறேன் சார்பான். அவங்க செஞ்சது வைத்தியமா பைத்தியமா? தண்ணிக்கிட்ட போனா சக்கரை கரையுமா, பண்ணிக்கிட்ட போனா கரையுமா? அதுக்கு அடுத்தது டைப் 3 இருக்கு. கத்தி சொன்னா ஏறும், இவருக்கும் கத்தி சொன்னா ஏறும். இவருக்கு வாய் கத்தி சொன்னா ஏறும், அவருக்கு கூறு கத்தி சொன்னாதான் ஏறும். ஆம்புடேஷன் கேஸ், கத்தி வச்சு காலை வெட்டிடணும். ஒரு காலை வெட்டக்கூடாது, ஒரு காலை வெட்டக்கூடாது, தமிழ் சொல்லுது. ஆனா ஒரு காலை வெட்டிப்பேன் ஒத்த காலம் நிற்கிறான் அந்த நோயாளி. காலை வெட்டுறதுக்கு முன்னாடியே ஒத்த காலம் நிற்கிறான், வெட்ட போறாங்க ஒத்த காலம் தான் நின்னாலும். இது வந்து மூணாவது டைப். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்வர்ட் டைப். This fellow accepts auditor's words, that fellow accepts doctor's sword. Doctors also handle a sword. The scalpel தான் sword ன்னு சொல்றாங்க. இந்த பாதையில போறவனுக்கு குணமாகும், பணமே ஆகாது. அந்த பாதையில போறவனுக்கு பணமாகும், குணமே ஆகாது. ஏன்னா 40 வருஷம் நான் இன்சுலின் போட்டு பாக்குறேன். இது பிராக்டிஸ் ஆஃப் மெடிசின், அது பிராக்டிஸ் ஆஃப் மெடிசின். இதுல வந்து ரெக்கவரி ஆகும் பேஷண்ட்டுக்கு, அதுலயும் ரெக்கவரி ஆகும் டாக்டருக்கு. இப்ப பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி வேணுமா, டாக்டருக்கு ரெக்கவரி வேணுமா? தட் இஸ் ஆல். ஐ லீவ் இட் யூ, யூ டிசைட். ஐ லீவ் இட் யூ. ஐ டோன்ட் பிரிஸ்கிரைப் எனிதிங். எனக்கு நிறைய டாக்டர்ஸ் இருந்தால் தான் எனக்கு கிளைண்ட் வேணும். எனக்கு கிளைண்ட் பேஸ் வேணும்னா எனக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இந்த பாதையில போனா ஓசை தான் பார்க்கலாம், இந்த பாதையில போனா காசை பார்க்கலாம். இது வந்து ரியாலிட்டி. எக்கனாமிக்ஸ் இஸ் a very important part of medicine. எக்கனாமிக்ஸ் பார்க்காம பண்ண முடியாது. இப்போ ரைட்டுங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட், அந்த கான்டெக்ட்ல ரைட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரைட் அண்ட் டியூட்டி அப்படிங்கிற கான்டெக்ட்ல ரைட் இருக்கு. ரைட் அண்ட் ராங்ல ரைட். மூணுமே ரைட் கிடையாது. எல்லாம் ரைட் ரைட்னு போக முடியாது. இன்சுலின் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, இன்சுலின் போட்டுக்கிறார் பேஷண்ட்னா, பிரிஸ்கிரைப் பண்ற ரைட், அந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டி அது டாக்டருக்கு இருக்கு. போட்டுக்கக்கூடிய ரைட்டு பேஷண்ட்டுக்கு இருக்கு. இப்ப நீங்க பார்க்கலாம், சில கோயில்ல தேங்காய் எடுத்து தலையில உடைக்கிறார் பூசாரி. பார்த்துருக்கீங்களா? வரிசையா பேஷண்ட் போயிட்டே இருப்பான், ஒவ்வொருத்தர் தலையிலையும் பூசாரி தேங்காய் உடைக்கிறார். கேட்டா அதுதான் வேண்டுதல்ங்கிறான். இப்ப நம்ம மண்டையை வச்சுக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள்ல. இவன் வேணும்னு போய் மண்டையை வச்சுக்கிறான். நம்ம போய் யாரையும் குறுக்க நிறுத்தி நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நான் தேங்காயை நம்ம உடைப்பான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவனும் சௌரியம் அவனுக்கு எப்படி தவிர்த்தோ நம்ம பண்ணிக்கப்பா சொல்லணும். நிறைய விஷயங்கள்ல சொல்லுக்கு பொருள் வேணும். சொல்லுக்கு பொருள் வேணும். சொல்லுவதிலும் சொன்னாலும் பொருள் வேணும். கரெக்டா? சொல்லுக்கு பொருள் இல்லை என்றால் சொல்லுவதிலும் பொருள் இல்லை. ஒரு விஷயம் பண்ண we have to pay for it.
இது ஒரு ஆயுஷ்ல இதையும் ஒரு வெர்பல் மெடிசின் சேர்த்துக்கிடுங்கய்யா. சொல்லுக்கு பொருள் இல்லை. we don't pay for it, so we pay for it. என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்காது, என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்காது. நான் என்ன சொன்னேன்? முதல்ல என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியம் என்றால் அறிவு, அறிவுதான் ஆரோக்கியம், அறிவுதான் ஆரோக்கியம். ஒரு நோய்க்கும் ஒரு பர்டிகுலர் அறிவு இருக்கு. அந்த பர்டிகுலர் அறிவை பெற்றால்தான் அந்த ஆரோக்கியம் சித்திக்கும். அந்த பர்டிகுலர் அறிவை பெறவிட்டால் அந்த ஆரோக்கியம் சித்திக்கவே சித்திக்காது. 40 வருஷம் வைத்தியம் பண்ணாலும் வராது. திரும்ப திரும்ப வரும்படி பண்ணாதான் திரும்ப திரும்ப வரும்படி பண்ண முடியும். இப்ப நாங்கெல்லாம் ஆடிட்டர்ஸ், நிறைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம், நிறைய பேருக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம், வீக்லி ரிட்டர்ன்ஸ், மந்த்லி ரிட்டர்ன்ஸ். ஏன்னா we want more and more returns, so more and more returns. அப்ப திரும்ப திரும்ப வரும்படி பண்ணாதான் திரும்ப திரும்ப வரும்படி பண்ண முடியும். அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் கம்பல்ஷன். கரெக்டுங்களா? இப்ப சொல் மருத்துவம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் வச்சுங்க, திரும்பவே வராதபடி ஆயிடும். அப்ப திரும்ப திரும்ப வரும்படிதான் கொஞ்சம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கணும். பிரத்யக்ஷம், அனுமானம், ரெண்டு வார்த்தைகள் உண்டு. பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ். சில விஷயங்கள் பர்செப்ஷன் பண்ணாதான் தெரியும். அப்சர்வேஷன், ஏதாவது பிளட் எடுக்கிறோம், டெஸ்ட் பண்றோம், அதனுடைய டென்சிட்டி எவ்வளவு இருக்கு சொல்றோம். திஸ் இஸ் பர்செப்ஷன். இன்ஃபரன்ஸ், தண்ணி குடிச்சுட்டா கரைஞ்சு போகும், குறைஞ்சு போகும், மறைஞ்சு போகும்ங்கிறது இன்ஃபரன்ஸ். சில விஷயங்கள் இன்ஃபரன்ஸ்ல தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய பர்செப்ஷன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்பேன்னு சொல்லக்கூடாது. விஷம் குடிச்சா செத்து போயிடுவோம்ன்றத இன்ஃபரன்ஸ்லயே தெரிஞ்சுக்கணும். நான் குடிச்சு பார்ப்பேன் சொல்லக்கூடாது. எலக்ட்ரிசிட்டி தொட்டா ஷாக் அடிச்சு செத்து போயிடுவோம் அப்படிங்கிறத தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, தொடாமலேயே தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தண்ணி குடிச்சுட்டா சக்கரை கரைஞ்சு போகும், குறைஞ்சு போகும், மறைஞ்சு போகும்ங்கிற ஒரு உண்மைய அனுமானத்தின் அடிப்படையில தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப எந்த ஒரு மூலிகைக்கும் நான் எதிரி கிடையாது. நாவல் பழப்பொட்டை, இது சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படுகிறது அப்படின்னு சொன்னா உடனே மறுபடியும் ஒரு தடவை ப்ரீ பிராண்டியல், போஸ்ட் பிராண்டியல் எல்லாம் டெஸ்ட் பண்ணி என் சர்க்கரை குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணுங்கிறது ரத்தமா சிந்திக்கிற விஷயம். என்னை பொறுத்தவரை அது ஏற்க முடியாது. மொத்தமா தான் சிந்திக்கணும். இப்போ உங்க உடம்புல 4000 ml பிளட் இருக்கு, 250 mg சர்க்கரை இருக்கு அப்படின்னா 100 ml 250 மில்லிகிராம் சர்க்கரை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இதுல 40 ml 40 100 ml இருக்கு. 40 250 பெருக்கினா 10,000 mg சுகர் இருக்குன்னு அர்த்தம். ஆல் ஓவர் த பாடி. ஒரு 1000 ml தண்ணி குடிக்கிறோம். இதுல மில்லி கணக்கு, மில்லி கணக்குல சொன்னாதான் தெளிவா இருக்கும். 1000 ml தண்ணி குடிச்சா உடனே இது 5000 ml ஆகும். இந்த 10,000 மில்லிகிராம் சுகர் வந்து 50ல டிவைட் ஆகும்போது 200 அது மாறிடும். கரெக்டா? அப்ப 250 இருந்தது 200 மாறும். கொஞ்ச நேரத்துல 1க்கு போகும். 1000 ml 1க்கு போகும். அந்த 1க்குள்ள 200 mg சுகர் எல்லாத்தையும் ஒன்னா என்னதுனால அதே 200 mg சுகர் இருக்கு. அது 2000 mg சுகர். 5000த்துல 1000 போனா 4000, 200. சோ ஒரு ரவுண்ட் தண்ணி குடிச்சு 1 லிட்டர் தண்ணி குடிச்சு 1 லிட்டர் 1க்கு போனா இந்த 250 ml இருந்து மில்லிகிராம் இருந்தது 200 மாறுது. இது தண்ணி சமாச்சாரம். ரவுண்ட் ரவுண்டா ஏத்தணும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இது அடுத்த ரவுண்ட். அப்பதான் தெளிவா இருக்க முடியும். அடுத்த ரவுண்ட் 1000 ml ஏற்றினா இது 5000 ஆகுது, 160 மாறும். அது தேர்ட் ரவுண்ட் பண்ணும்போது 160ங்கிறது 128 ஆயிடும். இது நார்மல் சுகர், அது அப்நார்மல் சுகர். இப்ப இத வந்து பண்ணணும். ஒரு அலோபதி மாத்திரையை சாப்பிட்டுட்டு இதை செஞ்சிருந்தாதான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி குடிக்கிறது இல்லை, 1க்கு போறது இல்லைன்னு வச்சுங்க. 1க்கு போறதுக்கு பல பிரச்சனைகள், பலருக்கு பல பிரச்சனைகள், அதனால 1க்கு போறது இல்லை. அப்போ
அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிருந்தாதான் சக்கரை கரைக்கும். வாக்கிங் போயிட்டு 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்து நல்லா ஒரு காஃபியும் ஒரு வடையும் சாப்பிட்டா சக்கரை கரையாது. சரிமா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசல்யூஷன் 3D நடக்கணும். இந்த 3D அது ஏதாவது பண்ணுவான்னு பார்க்கணும். இந்த 3D நடந்தாதான் சொல்யூஷன். இன்சுலின் ஊசி போட்டுக்கிறோம், அது டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுமா? இன்சுலின் ஊசி போட்டுட்டு இந்த தண்ணியும் குடிச்சு ஒண்ணுக்கும் போயிருந்தாதான் இது சரியா. இன்சுலின் ஊசி மாத்திரை போட்டுட்டு அவங்க தண்ணியே குடிக்கல அப்படின்னா அவனுக்கு இன்சுலின் அவன் கட்டுப்படி ஆகாது. அப்ப என்ன சொல்லுவோம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அலோபதி மருத்துவத்துல இன்னைக்கு என்ன சௌகரியம் இருக்குன்னா இன்ட்ராவினஸா நீங்க அந்த தண்ணியை ஏற்றிடலாம். இன்ட்ராவினஸா பேசி குத்தி ஏறலன்னா அதே தண்ணிய ஊசி குத்தி ஏற்றிடலாம். அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன் கிடைச்சிருமா இல்லையா? இன்னைக்கு பாக்கி மருத்துவ உலகத்துல காண கிடைக்காத சக்சஸ் அலோபதி மருத்துவத்துல கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த இன்ட்ராவினஸ் ட்ரிப். இன்ட்ராவினஸ் ட்ரிப் வேற மருத்துவர்கள் செய்யலாங்களா ஐயா? கூடாது. அப்படித்தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வேற மருத்துவர்கள் செய்யறதுக்கு அதுக்கு they don't have a power, they don't have a medicine also. எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம அவனுக்கு அந்த மருந்தை அந்த தண்ணியை ஏற்றும் போதுதான் அவனுக்கு அந்த ஆரோக்கியம், அந்த சுகர் கண்ட்ரோல்ங்கிறது அப்பதான் கிடைக்கும். இப்போ இது எத்தனை நாள் பண்றது அப்படின்னா ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்றாங்க. 2 வார்த்தையில நோய்னா என்ன, குணம்னா என்னன்னு சொல்றாங்க. ஆத்திச்சூடி படிச்சிருக்குமா? ஒரு வரியும் ஆத்திச்சூடியில ஆரோக்கியம் உள்ளடக்கி சொன்னது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரைவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடையல், எண்ணெய் திகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயவிட்டு ஒன், ஒப்புற ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல், அக்கம் சொற்கேல், கண்டொன்று சொல்லேல், நப்போல் உரை, சனி நீராடு, நயம்பட உரை, இடம்பட விடுதேல், இணக்கம் அறிஞனங்கு, தந்தை தாய்ப்பேன், நன்றி மறவேல், பருவத்தை பயிர்சை, மன்று பறித்து உண்ணேல், இயல்பலாதன் செயல், அரவம் ஆடேல், அரவணை மறவேல், அனந்தலாடேல், கடிவது மர, காப்பது விரதம், கீழ்மை படவாள், கீழ்மை அகற்று, குணமது கைவிடேல். அதுக்குள்ளே கை தட்டிட்டேன். குணமது கைவிடேல், கூடி பிரியேல், கெடுப்பொழி, கேள்வி புயல், கைவினை கரவேல், கொள்ளை விரும்பேல், போராட்டொழி, சக்கர நெறியில், சான்றோர் இனத்திற்கு சித்திரம் பேசேல், சீர்மை சொல்லு, சுழிக்க சொல்லேல், சூது விரும்பேல், செய்வன திறந்துச்சை, செயலிடம் அறிந்துச்சே, செய்யன திரியேல், சொற்றோர்வு படேல், சோம்பி திரியேல், தக்கோன இனத்திரி, தானமது விரும்பு, திருமாலுக்கு அடிமை செய், தீவினை அகற்று, துன்பத்திற்கு இடங்குடேல், தூக்கி வினை செய், தெய்வமிகளே, தேசத்தோடு துவாய், நன்மை கடைப்பிடி, நாடப்புன செய், நிறையில் பிரிய, நீர் விளையாடு, உண்மை நுகரேல், நோய்க்கு இடங்குடேல். பழிப்பன பகலேல், பாம்போடு பழகேல், பிழைபட சொல்லேல், கீழ்விரலில் புகழ்ந்தாரை போற்றிவாள், பூமி திருத்தியுன், பெரியாரை துணைக்குள், பேதமை அகற்று, பையலோடு இணங்கேல், பொருள்தனை போற்றிவாள், பூமி திருத்தியுன், பெரியோருடன் இணங்கு, அப்புறம் வல்லமை பேசேல், வாது முற்கூரேல், வித்தை விரும்பு, உத்தமனாயிரு, ஊருடன் கூடிவாள், வெற்றன பேசேல், வேண்டி வினை செயல், வைகரை தொழிலெழு, ஒன்னாரை சேரேல், ஓரம் சொல்லேல். இவ்வளவு ஔவையார் சொல்றான். மீதும் விரும்பல் நிறைய சாப்பிடாதுன்னு அழகா சொல்றான். அதே மாதிரி அந்த முனைமுகத்து நில்லுங்கிறான். பிரிங்குக்கு போயாதங்கிறான். பிரிங்குக்கு போனா என்ன ஆகும்? உழுந்தே தீரும். ஒரு பேஷண்ட் வந்து உயிர் போனா மயிர் போச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு தான் ஒரு வைத்தியம் செய்யறான், செய்துக்கார் இல்லையா? உயிர் போனா மயிர் போச்சு அவ எழுதி கொடுக்காம நம்ம பண்ண முடியுமா? அவருடைய மனைவி, கணவன், குழந்தைகள் அவங்களும் வந்து
எழுதி கொடுக்குறாங்க. உயிர் போனா மை போச்சு எழுதி கொடுக்குறாங்களா இல்லையா? பங்காளிகள் 50 பேரும் மொட்டை அடிச்சு காமிக்கிறானா? என் பங்காளிக்கு உயிர் போச்சு, எனக்கு மை போச்சுன்னு காட்டுறான். இப்போ 3 பேர் மொட்டை அடிச்சுக்க ரெடியா இருக்கான். நோயாளியும் மொட்டை அடிச்சுக்க ரெடியா இருக்கான். அவனுடைய கணவன், மனைவி, வாரிசுகள், குழந்தைகள் மொட்டை அடிச்சுக்க ரெடியா இருக்கான். பங்காளிகள் 50 பேரும் மொட்டை அடிச்சுக்கிறேன். 3 பேரும் உட்கார வச்சு மொட்டை அடிக்கணும் தான் எனக்கும் ஆசை. என்னால முடியல. மொட்டை அடிக்கணுமா வேணாமா? 3 பேர் இருக்கணும். அப்ப நீங்க எழுதி வாங்காம பண்ணினா மருத்துவனுக்கு பொறுத்தவரை அது பைத்தியம். எழுதி வாங்காம பண்ணலாமா? அப்ப அந்த பிரிங்க்ல கொண்டு போய் அவனை விடலாமா? நம்மளுடைய பேச்சு, சொல், செயல் எல்லாமே எப்படி இருக்கணும்? அந்த பிரிங்க்கு போகாத மாதிரி இருக்கணும். ஆனா பிரிங்க்ல கொண்டு போய் நிறுத்திடுவோம். கண்ணு போனா பரவாயில்லன்னு எழுதி கொடுத்தாதான் கண் ஆபரேஷன் பண்ண முடியும். கண் போனா பரவாயில்லன்னு எழுதி கொடுத்தா அது ஐ கேரும் கிடையாது, ஐ கேரும் கிடையாது, ஐ டோன்ட் கேர். அர்த்தம் புரியுதா? ஐ கேரும் கிடையாது, ஐ கேரும் கிடையாது, ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் பண்ணிட்டு ஐ கேர் பண்ணிட்டு பீச்சிக்கிறோமா இல்லையா? அப்ப அது ஏதோ ஒரு வேணும் இல்லையா? வேற ஏதோ ஒரு வைத்தியம் வேணும் இல்லையா? உண்மையிலே அது என்ன ஐ கேர் கண்டாக்டருக்கு கூட தெரியாது, கண்டாக்டருக்கு கூட சொல்லி தர முடியாது. ஏன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா நாளைக்கு நீங்க பாஸ் பண்ணி வெளியே போனப்ப உங்ககிட்ட வரப்போற பேஷண்ட்டை வச்சு எப்படி குறைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். பேஷண்ட் குறைக்கிற வழி அங்க சொல்லி தர முடியாது. மருத்துவக் கல்லூரியில் சொல்லி தர முடியுமா? ஸ்டூடெண்ட் சண்டைக்கு வருவான். நான் போய்கிற வழி சொல்லி விட, நீ அவன் போய்கிற வழி சொல்றேமா. கரெக்டா இல்லையா? அதனால உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் பிராக்டிசஸ் whatever it is, they can only teach ஸ்டூடெண்ட்னுடைய வெல்ஃபேர். இல்லைங்க, தப்பா சொல்லல. அது வந்து ஒரு எக்கனாமிக் நெசசிட்டி. பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி குழந்தை சொல்லி தரது இல்ல. அப்படி சொல்லி தரது இல்ல. எதிக்ஸ்ல அப்ப நிறைய வந்துருச்சு. பட் இது சொல்லணும்ங்கிறது அதாவது இது ஒரு டிசிப்ளினா வரணும்னு சொல்றாரு. சார் தனசேகர் சார் அந்த டிசிப்ளின் தாங்க. அதேதான். கண்டினியூட்டி. எல்லாம் வருதுக்கு முன்னாடி போல. எக்ஸாக்ட்லி தான் படிக்கணும். இப்போ பெரிய கேபிட்டல் போட்டு பிசினஸ் பண்றோம், ஒரு டாக்டர் படிக்கிறோம், பாஸ் பண்றோம், ஹாஸ்பிட்டல் கட்டிடுவோம்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் இருக்கும். பெரிய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் இருந்தா இன்ட்ரெஸ்ட் இன் பிரின்சிபல்ஸ் குறைஞ்சு போயிடும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய போக்கஸே வந்து ஜீரோ காஸ்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ காஸ்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் என்னுடைய போக்கஸ். இப்போ ஜீரோ காஸ்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இல்லை. அப்ப அதை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் போகும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஹெவியா இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. இன்ட்ரெஸ்ட்ங்கிற காஸ்டே இல்லைன்னா சம்பாதிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை இருக்காது. இது சொல்லணும் செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டும் குறைஞ்சு போயிடும், ரொம்ப குறைஞ்சு போயிடும். இப்போ வட்டி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வாட்டி எடுக்கணும். ஒரு வாட்டியில 2 வாட்டி இல்லை, பல வாட்டி வாட்டி எடுத்தாதான் போட்ட முதலுக்கு வட்டி எடுக்க முடியும். இல்ல சொல்ல முடியுமா? யாராவது நீங்க வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஆள் உங்களுக்கு கரெக்டா கொண்டு வந்து வட்டி தரானா? அவனை நீங்க வாட்டி எடுத்தாதான் வட்டி எடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? அதனாலதான் இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க? ஹராம், வட்டியே வாங்க கூடாது. பர்டிகுலர் ஃபேஷன். வாட்டி எடுக்காம வட்டி எடுக்க முடியாது. அந்த பிளட் தின்னர்ன்றா, பிளட் தின்னர், வாட்டர் இஸ் a very big தின்னர். நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தின்னுக்கு மருந்து மாத்திரை ஊசி அதெல்லாமே தேவையில்லை. பிளட் தின்னர், வாட்டர் இஸ் a very big தின்னர். பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், டிசால்வ் பண்ணும், சால்வ் ஆகும். அறிவினால் ஆவது என்கொள் பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு ஒரு திருவள்ளுவர் குறள் சொல்றார். எனக்கு அறிவுன்றது இருந்து என்ன பிரயோஜனம்?
அடுத்தவனுடைய நோயை என்னுடைய நோயாக நான் நினைச்சு அவனுக்கு அதுக்கு என்ன பண்ணினா அவனுக்கு நல்லா ஆகுன்றத நாம யோசனை பண்ணி சிந்திச்சு செய்யணும். இன்னொரு குறள் சொல்றாரு, உருப்பசியும் ஓவா பிணியும் இந்த கிரானிக் டிசீஸ் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடுனா எப்படி இருக்கணும்? பசி, ரொம்ப பசியான அந்த இது இருக்கக்கூடாது, கிரானிக் டிசீசஸ் இருக்கக்கூடாது, அந்த என்மிட்டி பெரிய என்மிட்டியும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் சேராமல் இருப்பதுதான் நாடு. இது மேக்ரோ ஆங்கிள் அவர் அழகா சொல்ற. இப்போ இவ்வளவுதான் எளிமை. சர்க்கரை வியாதி ஒண்ணுமே இல்லை. கரைக்காமல் கரையாது, கரையாமல் குறையாது, குறையாமல் மறையாது. மூச்சு திணறல் நம்ம சொல்றோம், மூச்சு விட முடியல இல்லையா? அதான் பெரிய பிரச்சனை. கடைசியில் மூச்சு விட முடியலன்னா செத்து விட்டான்னு அர்த்தம். மூச்சு விட்டா அது பேர் மூச்சு, விடாட்டி அது பேர் போச்சு. விட முடியாட்டி போச்சு. ஏன் விட முடியல? மூக்குல செடி கோய அடைக்குது, தொண்டையில கபம் வந்து அடைக்குது. மூக்கு சிந்திக்கணும், மூளையும் சிந்திக்கணும். மூக்கு சிந்திக்கணும், மூளையும் சிந்திக்கணும். மூக்காலையும் சிந்திக்கிறது இல்ல, மூளையாலையும் சிந்திக்கிறது இல்ல. நம்ம சொல்லுவோம், நெஞ்சு நிறைய வறட்டு செடி வரமாட்டேங்குது சொல்றோமா இல்லையா? வறட்டு செடி வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? வறண்டு இருக்கு. வறண்டு இருக்குன்னா வறண்டு இருக்கும் சொல்லுவோம். அவங்க நெஞ்சில ஈரம் இல்லடான்னு சொல்லுவோம். நெஞ்சில ஈரம் இல்லைன்னு சொல்லுவோம். அவனுக்கு நெஞ்சில ஈரம் இல்லை. அவன் தண்ணி நிறைய குடிச்சா அந்த அந்த நெஞ்சுக்கு அந்த தண்ணி வரும். அப்ப அந்த நெஞ்சு அந்த செடியானது அப்பதான் விலகும், இடம் கொடுக்கும், வெளியே வரும். இதான் அலோபதி மருத்துவர்கள் ரொம்ப அழகா அந்த இன்ட்ராவீனஸ் ட்ரிப்பை போட்டு இப்படி டியூப் சொருகி அதை எடுத்து விட்டுறாங்க. பேஷண்ட் வந்து கோஆபரேட் பண்றதா இருந்தா வாய் வழியா அவன் காரி துப்பணும். மூக்கு வழியா வந்தா மூக்குல சிந்திக்கணும், வாய் வழியா வந்தா காரி துப்பணும். துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள். துப்பி விழுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் வேற யாரோ போயிட்டான். துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாதவன். துப்ப தெரியாதவன் நாட்டுல துப்பு கெட்டவர்கள் பல பேர், துப்பி கெட்டவர்கள் ஒருத்தரும் கிடையாது. இதெல்லாம் நீங்க நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்ப என் மூஞ்சி உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கும். திடீர்னு என்ன ரோட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்த உடனே ஓடி வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு காரி துப்பணும்னு ஞாபகத்துக்கு வருது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்களை நினைச்சாலே எனக்கு காரி துப்பணும்னு ஞாபகத்துக்கு வருது சொல்லுவீங்களா? என்கிட்ட ஒரு நண்பர் இந்த மாதிரி நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு சபரிமலையில சன்னிதானத்துல வந்து என்கிட்ட சொல்றாரு, உங்களை பார்த்த உடனே எனக்கு காரி துப்பணும்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு சார். இதை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க, யோசிச்சுப்பாரு. சில விஷயங்கள் வந்து ஆனா சொல்லாம அவன் எப்படி புரிஞ்சுப்பான்? அவன் வீட்டுல அவன் வீட்டு வாஷ் பேசின் முன்னால நின்று அவங்க காரி துப்பிட்டு வந்துட வேண்டியதானே. வெளியே துப்ப வேணாம், ஊரெல்லாம் துப்ப வேண்டாம். அவன் வீட்டுக்குள்ள அவன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடியதையும் பேஷண்ட் செய்யவில்லை என்றால் செய்ய வேண்டாததையும் செய்யக்கூடாததையும் டாக்டர் செய்ய வேண்டியவர். இப்படி சொன்னீங்க அது கம்யூனிகேஷன். இதை கம்யூனிகேட் பண்ணா போறோம், அவன் உஷாராயிடுவான். ஓ இவ்வளவுதானே சமாச்சாரம், இதை நானே பண்ணிக்கிறேன். காசு கொடுக்க மாட்டான், ஒரே போயிடுவான். We have to pay for it, we don't pay for it, so we pay for it. இதற்கான விலையை தர வேண்டும், தருவதில்லை. அதனால நம்ம அதை சொல்லவும் முடியாம போறோம், சொல்ல முடியாம போறோம். நோயாளி பணம் கொடுக்காம கூட போட்டோம். இப்ப நம்ம வீட்டு ஆசாமிகள், இப்ப எங்க மாமியாருக்கு சக்கரை முத்தி போச்சு, காலை வெட்டணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா ஒரு மருமகள் என்ன சொல்லுவோம்? தண்ணி குடிச்சா கரையிட்டு புரியுது. மாமியாருக்கு சக்கரை கால் எடுக்கணும் அப்படின்னா மருமகளா இருக்கிறவ ஒரு காலா ரெண்டு காலா அப்படின்னு கேட்பாளா இல்லையா?
கால் எடுத்தா 1 பங்கு ஆரோக்கியம், 2 கால் எடுத்தா 2 பங்கு ஆரோக்கியம். அப்படி மருமகள் கேட்டா தானே அந்த மாமியார் ஒத்துக்குவோம். இந்த மருமகளுக்கு என் பேர்ல ஒரு 2 பங்கு அக்கறை இருக்கு அப்படின்னு நினைப்பால மாட்டாள். ஏன்னா எல்லாமே கத்தி சொன்னா ஏறல, கத்தி சொன்னாதான் ஏறுது. அதுக்குதான் வேல்யூ, அதுக்குதான் காசு, இதுக்கு ஓசு. கரெக்டுங்களா? அப்போ ஓசு சமாச்சாரம் செல்லாமல் தான் போகும். இது செல்லாத வைத்தியம், சொல்லாத வைத்தியம். மருத்துவருக்கு பணங்காசு செல்லாதது என்றால் நோயாளிக்கு அது செல்லாது, சென்று அடையாது. நம்ம இலவசமா பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இல்ல, யாருமே இல்லை. உங்களெல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க டாக்டர், யூ கேன் ஆஸ்க் ஃபார் பேமெண்ட், whereas I cannot ask for a payment. நான் ஏதோ ஃப்ரெண்ட்லியா சொன்ன மாதிரி தான் போகுமே தவிர அது வைத்தியமா போகாது. மருத்துவனுக்கு அது செல்லுபடியாக பண்ணிக்கங்க, அது நோயாளிக்கு கண்டிப்பா செல்லுபடியாக. பணம் வாங்க சொல்லாது. இப்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த நோயாளி காலை வெட்டணுமா இல்லை இவங்க இப்படி பண்ணிக்கிறியான்னு கேட்டு பாருங்க. அவன் காலை சரி பண்ணிக்குவான், அவனே சரி பண்ணிடுவான். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார், என் புக்கு எழுதியிருக்கேன், உன் நோயை தீர்க்குமா உன்னையே தீர்க்குமா, நீ செய்து கொள்ளும் வைத்தியம் உன் நோயை தீர்க்குமா உன்னையே தீர்க்குமா அப்படின்னு புத்தகம் எழுதிங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அவர் என்ன சார் சர்க்கரை முத்தி போச்சுன்னு இப்படி எனக்கு காலையே வெட்டிட்டாங்க, நீங்க யாருமே சொல்லலை, தண்ணியிலேயே சர்க்கரை கரைஞ்சு போகும், குறைஞ்சு போகும், மறைஞ்சு போகும்லாம் யாருமே சொல்லலை, இப்படி ஆயிடுத்துன்னு வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், முன்னையே வந்திருந்தேன்னா கத்தி கத்தி சொல்லி உன் தண்ணி குடிக்க வச்சு புண்ணை ஆற வச்சு உன்னை நடக்க வைக்க என்னால முடியும். நடக்க வைக்கும் வைத்தியம் நடக்காது, நடக்க வைக்காத வைத்தியம் நடக்கும். நடந்துட்டு சார்னு வருத்தப்பட்டார். நான் இவ்வளவும் பண்ணி நீ சொஸ்தமாய் நீ வீட்டுக்கு போகும்போது நான் ஃபீஸ் கேட்பேனா இல்லையான்னு கேட்டேன். ஆமா கேட்பீங்கன்னா. எவ்வளவு கேட்பேன் தெரியுமான்னு கேட்டேன். 100-200 கேட்பீங்கன்னா. இல்லப்பா வெட்டினா எவ்வளவு செலவோ அவ்வளவு கேட்பேன்னு. நீ கொடுப்பியான்னு கேட்டேன். இல்ல கொடுக்க மாட்டேன். 200 ரூபாய் கொடுக்கலான்னு நினைச்சேன், இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்க, போட்டு 300 ரூபாய் சேர்த்து 300 ரூபாய் தருவேன். நீ பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீ என்னை ஏளனமா பேசுவ அப்படின்னு சொன்ன. சார் நான் எதுக்கு சார் உங்களை ஏளனமா பேச போறேன் அப்படின்னா, இல்லப்பா நீ பேசுவ. அவனுக்கே டவுட், ஏன்னா இப்படி சொல்றீங்க, நான் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியல. சிச்சுவேஷன் சொல்லிட்டீங்க, டைரக்டர் சிச்சுவேஷன் சொல்ற, டயலாக் ரைட்டர் டயலாக் எழுதணும் இல்லையா, என்ன சொல்ற, என்ன சொல்லுவேன் சொல்லுங்க அப்படின்னு. எல்லா தண்ணியும் நானே குடிச்சிட்டேன், எல்லா ஒண்ணுக்கும் நானே போயிட்டேன், நீ என்ன வெட்டி முறிச்ச அப்படின்னு நீ என்ன கேட்பன்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆமா அப்படிதான் கேட்பேன்றான். சொல்றான் அப்படிதான் நான் ஏழனமா கேட்பேன் அப்படின்னா. வெட்டியா பண்ணா அது பைத்தியம், வெட்டி பண்ணாதான் வைத்தியம். வெட்டியா பண்றது பைத்தியம் தானே, வெட்டி பண்றது தானே வைத்தியமாக இருக்க முடியும். அப்புறம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளவும் பண்ணி நீ உடம்பும் நல்லாயி எல்லாயும் வீட்டுக்கு போகும்போது எனக்கு அப்போ காலை வெட்டணும்னு எனக்கு தோணும். ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க பாருங்க, எனக்கு காலை வெட்டணும்னு தோணும். காலை வெட்டுற அருகதையா எனக்கு கிடையாது, அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டோ ஆயுதமோ எதுவுமே எனக்கு கிடையாது. எதுவுமே எனக்கே ஒரு காலை வெட்டணும்னு தோணுது. இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான அங்கீகாரம் எல்லாமே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க யோசிச்சுக்கோ. அப்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப சொல்லாத சொல்தான் வைத்தியம். சொல்லிவிட்டதை விட சொல்லாமல் விட்டதுதான் ரெலவெண்ட். இப்போ யாருக்கிட்டேயும் எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா நம்ம இது உண்மையை சொல்லிட்டு போலாமே. எனக்கு ஒரு கிளினிக் இருக்கு, நான் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு சம்பளம் கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும், இல்லை இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனைகளே எனக்கு இல்லை அப்படின்னா நான் உண்மையை சொல்லிட்டு போலாம். வேணும்னா செய்ப்பா, விளாட்டி போயிடுப்பா, அப்படித்தானே சொல்ல முடியும். எப்பயாவது சம்பாதிக்கணும். நம்ம ஒருத்தர் பாக்கெட்ல இருக்கிற ரூபாய் நம்ம பாக்கெட்டுக்கு வரணும்னா நெசசரிலி பிக் இஸ் பாக்கெட். பிக் பாக்கெட் இருந்ததுன்னா அவருக்கு பாக்கெட்ல இருக்கிற ரூபாய் என் ரூபாய்க்கு வரும், இல்லைன்னா எப்படி வரும்? நியாயத்துக்கு யாராவது
ஒத்துக்கிறாங்களா? நீங்களே உங்க ஹாஸ்பிட்டலே சொல்லி பாருங்க, யாரையாவது ஒருத்தர் வெட்டுமா, பணம் கொடுத்துட்டாங்க மரியாதையை வெட்டிடுமா, அவன் ஒப்புக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு இல் மைண்டடா இருக்கான் ஒரு பேஷண்ட். இப்போ when he is well minded ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். பணம் கொடுத்திருந்தாங்கன்னா அது மதிப்பான் இல்லையா, அந்த வைத்தியத்தையே மதிப்பான், அந்த சொல்லையும் மதிப்பான், அந்த சொல்லுக்கு பொருள் அவருக்கும் இருக்கு இவருக்கும் இருக்கு. ஒரு 500 ரூபாய் நோட் இருக்கு, அது வெறும் பேப்பர், நீங்களும் 500 மதிக்கிறீங்க, நானும் 500 மதிக்கிறேன். வேல்யூ இஸ் மியூச்சுவல். If I do not attach value, you cannot attach value. ரெண்டு பேரும் அட்டாச் பண்ணாதானே அதுக்கு வேல்யூ. ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஏன் பிரபலம் ஆகுது, ஒரு 200 இது பிரபலம் ஆகலைன்னா வேல்யூ வி அட்டாச். மருத்துவ உலகத்துக்கு வேணா அது வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸா இருக்கலாம். நோயாளி உலகத்துக்கு அது வேல்யூ ஆடடா வேல்யூ டிலீட்டடா அவரே தான் முடிவு பண்ணணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆயிட்டா போதுமா? நல்லது. அனைவருக்கும் நன்றி. ஏன்னா சொல் மருத்துவம் கூட திரும்ப திரும்ப வரும்படி பண்ற மாதிரி தான் சொல்லணும். எல்லாத்தையும் ஒரே மீட்டிங்ல சொல்லி திரும்பவே வராதபடி சொல்லக்கூடாது. திரும்பவே வராதபடி சொன்னா அது பைத்தியம். அதான் விஷயம். நல்லது, நன்றி. So thank you for that. I would now like to hand over the mic to the chairperson. சொன்னீங்க அந்த தண்ணி குடிக்கிறது அந்த எல்லாமே சில அலோபதிக்கு இல்லாம மாத்திரை மருந்து இல்லாமயே நோய் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிறந்த கருத்தை வந்து நீங்க சொன்னீங்க. ரொம்ப அழகா பண்ணீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். Any doubt? Now it is for discussion. Floor is open for discussion. Yes sir. Fine sir, you've done very well, but நான் பர்சனலா எதிர்பார்த்த இது something different. சொல்லாத சொல் வைத்தியம் what you are நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படி சொல்றது entirely different for myself, but it has taken some different way. வேற விதத்துல போயிருக்கு. But superficially it's fine. But medicine is not mathematics. Auditor, it can be mathematics, and I think medicine definitely not mathematics. And okay, generally you will face something. Medicine is based on scientific evidence, and there are certain definitely evidence-based ideas. Okay, but water tani kudicha, that is a mathematical calculation that can be put in the board. Plus and minus will be there, but situation is not there. Every even disease, Enkirkar disease, Urkirkar disease, ஒரே diagnosis title இருந்தால் கூட அவரோட manifestation different, என்னோட different இருக்கும். So medicine is really personalized and I think out. Ultimately, and I think we train our students to take care of the community, the health process. It is not to any service needs some money, okay? It is not to make money, make the thing all. எல்லாருமே வந்து ஒரு patient க்கு நல்லா ஆகணும்ன்றா இது பண்ணிட்டாங்க. Ultimately, doctors are also patients. Exactly. Doctors are also patients. I am a patient. I am a go to somebody else and I think you can do it. And there is a trust is there, there is a science is there, that is there. 100 பேருக்கு ஒரு இது பண்ணா 90 பேருக்கு நல்லா ஆகுது, 10 பேருக்கு நல்லா ஆகாது வந்து that is not an example. And that never been an example. Okay, that I take it, I think this is sort of a talk by layperson and then in a medical college and then some sort of this thing there. But தமிழ்ல கொஞ்சம் நல்லா சிறப்பா பேசுனீங்க. அந்த 109 I didn't count it. 109 ஆல்டிட்யூட் சொன்னீங்களா எனக்கு தெரியல. என்னமோ மறந்துருக்கும். ஓகே அது and அதுல சில எல்லாத்துக்கும் கைத்தட்டல் வேணும். பட் நம்ம கிளாஸ்ல படிச்சது வந்து 10 தான் படிச்சிருக்கோம். பட் மிகவும் சொன்னது வந்து அழகா இருந்தது. அதெல்லாம் சொல்வரையாளர்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் நாங்க டிசீஸ் எல்லாம் சில டைப் சில கிரேட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணோம். இந்த மாதிரி நீங்க டைப் 1 டைப் 2 தான் போனீங்க. பட் ஜெனரலி சொல்லும்போது சிறப்பாக இருந்தது, நகைச்சுவையாக இருந்தது, சந்தா இருந்தது. It's a fairly good thing. But I just want to insist on the students that medicine is not mathematics. And it has got a scientific basis and everything. He will be teaching you people to treat the community and all those things there in a medical college. Thank you so much. Thank you, sir. Now I would like to invite
Thank you. Now I would like to invite Dr. S. Kavya. To deliver the vote of thanks for this enlightening CME program. First and foremost, I extend my heartfelt gratitude to Professor Dr. P.M. Subramaniam, Controller of Examinations, for his insightful talk on Ayush for Longevity. Your expertise and perspectives on integrating traditional systems of medicine for a healthier future have enriched our understanding immensely. I also extend my sincere thanks to Mr. M. Venkata Subramanian for your engaging session on verbal medicine. Your unique approach to communication and healing through words has provided a fresh perspective to all of us present here today. I would like to express my deepest gratitude to our respected Dean Professor Dr. B. Usha for her unwavering support. My heartfelt thanks to Professor Dr. P.S. Manogran, Medical Superintendent, for his gracious presence and inspiring words and presiding the function. Your support and guidance play a vital role in the success of events like these. I also extend my sincere gratitude to Professor Dr. G. Dhanasegar, Director Academics and Vice Principal, for your constant encouragement and visionary leadership, which has been instrumental in shaping this program. I would like to extend my thanks to Professor Dr. N. Prasanna Babu, Deputy Medical Superintendent, for gracing this CME with his esteemed presence. Your participation and support have added great value to this event. A special mention to the chairpersons, Professor Dr. S. Ramasamy, HOD of General Medicine, and Professor Dr. V. M. Somasundaram, HOD of Community Medicine, for their valuable contributions in organizing and leading the CME. I also take this opportunity to thank Dr. M. K. Shivasubramanian for the warm welcome address and Dr. Shining Miraculin for the introduction of the speakers. I would like to thank Dr. Gautam Babu for seamlessly handling the MC for today's event. I would like to extend my heartfelt thanks to the faculties of Department of Community Medicine for their dedication and tireless efforts in planning and executing the CME. The teamwork and commitment have been the backbone of this successful event. I extend my gratitude to other department faculties and the students for attending the CME. Thank you for your active participation and enthusiasm. Finally, I would like to thank technical and non-technical staffs for the tireless efforts and seamless coordination. Let us carry forward the knowledge shared today and apply it in our practice and endeavors to benefit our community. With this, I conclude my vote of thanks, wishing you all a great day ahead. Thank you.